கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஐப்ரோஸ்க்கு எங்கள் அம்மா எனக்கு இதெல்லாம் டிப்ஸாக பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே நான் ஷேர் பண்ணியிருந்த டிப்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல் பாடி ஒயிட்டனிங் பாத்திங் பவுடர். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதோட அமேசிங்கான ஒரு ரிசல்ட்டு. இந்த டிப்ஸும் அப்படி தான். ஜஸ்ட் 1 வீக் நீங்கள் ட்ரை பண்ணும்போதே சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து ரீசெண்டாக நான் ட்ரை பண்ணி ஃபீல் பண்ண ஒரு டிப்ஸ் தான் இது. வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆனிச்சுங்க. இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. எனக்கு வந்து பை பர்த்டே வந்து ஐப்ரோ வந்து ரொம்ப அடர்த்தியாக திக்கான ஐப்ரோஸ்லாம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் தின்னான ஐப்ரோஸ் தான். ஆனாலும் நாள் ஆக ஆக என்னாச்சுன்னா, இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 5 வருஷமாகவே எனக்கு வந்து ரொம்ப ஐப்ரோவில் வந்து சுத்தமாக முடியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். எல்லாமே என்னெல்லாம் பிராண்ட் இருக்கோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு ஐப்ரோ வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் ஃபேஸ் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால நான் எல்லா பிராண்ட்லேயுமே ஐப்ரோ வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். ஒரு 700 750 அந்த ரேஞ்சிலேருந்தே நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப காஸ்ட்லியாக நான் போட்டது கிடையாது. ஹெர்பல் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ஹெர்பல் பார்க்கும்போது மேக்ஸிமம் காஜலாக இருந்தாலும் ஓகே, ஐப்ரோவாக இருந்தாலும் ஓகே, நமக்கு வந்து 1000 1500 2000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு ஹெர்பல் ஆர்கானிக் ஐப்ரோஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அது வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கணும், நம்மளுக்கு அழிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பார்ப்போம். ஒன்று ரொம்ப டார்க்காக இருக்குது ஹெர்பலில் போயிட்டோம்னா அந்தளவுக்கு செட் ஆகலை. இந்த மாதிரி எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால வேறு வழியே இல்லாமல் நிறைய இந்த கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்து ஐப்ரோஸில் முடியே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக முடியே இல்லாமல் போயிடுச்சு. நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், என்னடா பண்ணுறது, இதுக்கு சொல்யூஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு. சரி, சும்மா யதார்த்தமாக ஒரு ட்ரை பண்ண விஷயம் இந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் நான் எதிர்பார்க்கல. நீங்களே பாருங்கள், நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஒரே ஒரு பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேன். விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, விளக்கெண்ணெயில் டிப் பண்ணி ஸ்டவ்வில் காமிச்சு ஒரு ஓரமாக நல்லா வந்து அதை அந்த மை வர மாதிரி நான் வந்து கருக்கிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம பாதாமை ஒரு சைடு மட்டும் நம்ம கருக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஒரு அந்த பாதாமே ஒரு ஹேண்டில் மாதிரி ஆயிடுது. இதனால் ஒரு பாதாமை மொத்தமாக அதை வந்து நம்ம கருக்கிட்டு அதை வந்து உடச்சி பவுடராக்கி அப்படி நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்காது டெய்லியும் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஐப்ரோ எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இருந்துச்சு. நார்மலாக இதை நான் எதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, டெய்லியும் கெமிக்கல் யூஸ் பண்ண வேணாம், நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பாதாம் விளக்கெண்ணெயோடு சேர்த்து யூஸ் பண்ணுவோம், வெளியில் போகும்போது வேணால் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சி தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணேன். இன்னொரு மெத்தடுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம பாதாம் வந்து கேஸ் ஸ்டவ்வில் காட்டாமல் விளக்கெண்ணெயில் டிப் பண்ணி நெய்யில் வந்து விளக்கு ஏற்றி அதில் வந்து பாதாமை காட்டிக்கலாம். ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட்டு தான் கொடுக்கும். சில பேர் வந்து நெய்யில் காமிச்சா அந்த கறி வந்து நம்மளுக்கு இன்னுமே டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ட்ரை பண்ணேன். பட் எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியான ரிசல்ட்டு தான் இருந்த மாதிரி இருந்தது. பாதி அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கருகுனதுக்கப்புறமா பாதாம் வந்து ஃபுல்லாக மேலே இருக்கிறது எல்லாமே நல்லா கருகுனதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே வச்சுருங்க. நீங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்படி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஊதின உடனே யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதனால நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் பாருங்கள், நார்மலாக நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதாவது இப்போ ப்ராடக்ட் எதுவும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக நம்மளுக்கு தெரிய மாதிரி இருக்கும். நேச்சுரலாக வாங்குறதுனா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு பாதாம் வந்து ஒரு நேச்சுரல் ஐப்ரோ எஃபெக்ட் வந்து கொடுத்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் இது தெரியாமல் தான் நம்ம வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் என்னென்னமோ தேடுவேன். ஆனால் காசு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கனால அதை விட்டுருவேனா. பட் வந்து நல்லாவே ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் வந்து கொடுத்துது. பரவாயில்லையே, நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இது ஐப்ரோவுக்கு மட்டும் கிடையாது, எதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஃபுல்லாக கண்ணை சுற்றி கண்மையாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இதை ஒரு ப்ரஷ் வச்சு அழகாக நம்ம வந்து ஷேப்பாக, நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ப்ரஷ் வச்சு பார்டர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளார இதை போடும்போது பார்க்க நல்லா ஷேப்பாக நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் போடும்போது கூட எனக்கு அந்தளவுக்கு இதை எப்படி போடுறது, என்ன மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணலான்னு தெரியல. பட் அடுத்தடுத்து நான் வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு நல்லாவே வந்து ஒரு நல்லா புரிஞ்சிடுச்சு, இப்படி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நான் இது வந்து ஐலாஷ்க்கும் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பால்டாக இருக்கும் பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில், யாருக்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் நிறைய முடி வந்து சில சமயம் வந்து பால்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பார்ட் வந்து, அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து இது விளக்கெண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி தானே எடுத்திருக்கோம், அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
பார்க்க நல்லா டார்க்காக நல்லா இருக்குது. கொஞ்சோண்டு விளக்கெண்ணெயில் இதை வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெகுலராக டெய்லியும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக விளக்கெண்ணெய், ஒரு சொட்டுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப அந்த ப்ரஷ்லையோ இல்லை உங்கள் கையிலையோ குட்டியாக விளக்கெண்ணெய் எடுத்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னுமே அது வந்து டார்க்காக இருக்குது. நான் எப்படிலாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு மாடல் மாதிரி காமிச்சிருக்கேன். கண்ணுக்கு யூஸ் பண்ணும்போதே ரொம்ப நேச்சுரலாக நல்லா இருந்துச்சு. நல்லா டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பாதாம் எடுத்து அதை வந்துட்டு நீங்கள் ஸ்டவ்வில் காமிச்சோ இல்லை சம்திங் காமிச்சோ அதை வந்து ஒரு பவுடர் மாதிரி ஆக்கிடுங்க. இடித்து பவுடர் மாதிரி நல்லா நைஸாக ஆக்கிடுங்க. நல்லா கருக்கிட்டிங்கன்னா அது ஒரு பவுடர் மாதிரி வந்துடும். அது கூட ஒரு சொட்டு விளக்கெண்ணெயை கலந்து ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக அதாவது உங்களுக்கு கண்டெய்னர் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சுக்கோங்க. அதை எடுத்து கண்மை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல டார்க்காக, உங்களுக்கு டெய்லியும் நல்ல டார்க்காக வேணும்னு நினச்சிங்க இல்லை பேபிஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணலாம். சூப்பராக யூஸ் பண்ணலாம். பாருங்களேன், ஒரு பாதாம் வச்சு ஃபில் பண்ண மாதிரியே இல்லை. நல்ல ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது ரிசல்ட்டு. கண்ணுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக போட்டால் இன்னுமே பார்க்க நல்லாயிருக்கும். நான் வந்து டார்க்காக போடலை, லைட்டாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் திருப்பி அடுத்தடுத்து இதிலே நீங்கள் கோட்டிங் கொடுத்தாலுமே அது வந்து டார்க் ஆகுது. கொஞ்சம் விளக்கெண்ணெயை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கோட்டிங் கொடுத்தா நல்லாவே டார்க் ஆகுது. பார்த்திங்களா, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஃப்ரண்ட்டில் நிறைய பேருக்கு குட்டி குட்டியாக அந்த பால்டான ஹேர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, பால்டாக இருக்கும் சில இடம்லாம். அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்து ரிசல்ட் கொடுக்குன்னே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பாருங்களேன், நல்ல டார்க்காக பார்க்க அழகாக இருக்குது. நீங்கள் விளக்கெண்ணெயோடு மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து ஹேருமே நல்லா க்ரோத் ஆகும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஐடியா தான், டெய்லியுமே நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த இடத்துல மட்டும் தனியாக பிளாக் கலரில் தெரியாமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் தெரியாமல் அவ்வளோ நேச்சுரலாக ரொம்ப அழகாக வந்து ஃபில் பண்ணி கொடுக்குது. பார்த்தீங்களா, ஃபஸ்ட் நான் காமிச்சதுக்கும் இப்போக்குமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். நம்ம வெளியில் எங்கேயாவது போனால் வேர்த்திருச்சுன்னா இது வந்து அப்படியே உருகி வந்துடும் அப்படிலாம் நினைப்போம் இல்லையா. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்த்தேன். இல்லை, நான் ஃபஸ்ட்டு போட்ட அளவுக்கு அப்படியே இல்லை அப்படின்னாலுமே, ஆனால் மொத்தமாக அது அப்படியே வரலை, நல்லா தான் இருந்தது. மேக்ஸிமம் வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டுமே இப்படி தான் இருக்கும், இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு 60% வந்து ஒர்க் ஆனிச்சு தான் சொல்லுவேன். ஸோ நம்ம தாராளமாக அது வெளியிலையும் போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சு. இப்போலாம் நான் வந்து பக்கத்தில் எங்கே போனாலுமே நான் இது தான் ட்ரை பண்ணுறேன். ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். பக்கத்தில் போகிறேன் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னாலுமே இதான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் இருக்கும்போது ஃபுல் டே வந்து இது தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் யூஸ் பண்ண ஆகும்போது ஒரு 1 வீக்லேயே நல்லாவே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்து இந்தளவுக்கு ஹேர் வந்து 1 வீக்லேயே க்ரோத் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. குட்டி குட்டி ஹேர்லாம் வந்து நல்லாவே வந்து வந்துருந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, சிம்பிளாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணும்போதே நல்லா வந்து ஹேர் க்ரோத் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நான் லைட்டாக ஃபில் பண்ணாலே போதும். கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சு ஐப்ரோஸு. தெரியுதா உங்களுக்கு? நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு 3 டேஸ் 4 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நான் வெளியிலையுமே போகும்போது யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா கொஞ்சம் டார்க்காக போடும்போது மேற்கொண்டு கோட்டிங் போடும்போது நல்லாவே வந்து இருந்தது. ஒரு பார்டர் மட்டும் நம்ம வந்து ஒரு ப்ரஷ் வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா நல்ல ப்ராடக்ட்டில் போட்டால் எந்தளவுக்கு ஒரு கவரேஜ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது. பார்த்திங்களா, நான் இப்போ வந்து ஐப்ரோஸே ஃபில் பண்ணவே இல்லை. ஆனால் குட்டி குட்டியாக ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து எதுவுமே ட்ரை பண்ணலை, வீடியோவும் ஃபுல்லாகவே பார்க்காம கமெண்ட் பண்ணுறீங்க. நான் போடுறேன், டிப்ஸ் போடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் போடுறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 1 வீக்கில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து இல்லை இது எனக்கு ஒர்க் ஆகலை சம்திங் இது அது இதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் 70% வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லை பார்த்துட்டு அவங்களுக்கே தெரியும். நிறைய பேர் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்கிறேன், இப்போ அண்ணாமலே ஏதாவது ஒன்று சொல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அந்தளவுக்கு ஐப்ரோ வந்து இல்லவே இல்லைன்னு நான் வருத்தப்பட்டேன். என்னடா பண்ணுறதுன்னு நினச்சேன். பட் வந்து இது ஒரு சூப்பரான ஒர்க் ஆணுச்சு. எனக்கு அவ்வளோ ஹாப்பி இது ஒர்க் ஆனதுனால. எனக்கு ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான், நான் எந்த காசுமே செலவே பண்ணலை. இன்னொன்று வந்து ஐலாஷில்
நல்ல வந்து ஹேர் க்ரோத் வந்து உங்களால் பார்க்க முடியுது பார்த்தீங்களா. ஐலாஷ்லேயும் உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் வந்து பார்க்க முடியுது. நல்லா டார்க்காக இருக்குது. ஐப்ரோவும் டார்க்காக தெரியுது. ஏன்னா குட்டி குட்டி ஹேர் வந்து நம்மளுக்கு க்ரோத் ஆகுறனால ஐப்ரோவும் நம்மளுக்கு டார்க்காக தெரியுது. ஐலாஷுமே வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து டார்க்காக தெரியுது. ஸோ எந்த கெமிக்கலுமே இல்லாமல் நேச்சுரலாக ஒரே ஒரு பாதாம் வச்சு எந்த செலவுமே இல்லாமல் நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கும்போது வேறு லெவலில் இந்த டிப்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.